கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அற்புதமான அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நிச்சயமாகவே இந்த நாளை கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் இரக்கமும் பொருந்திய தேவன் தாமே. ஐயா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவரே பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான காரியங்களிலே ஐயா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் நம்பியிருந்த காரியங்கள் எல்லாம் நடக்காதபடி ஒரு தடைக்கு மேல் தடை அல்லது உங்களுக்கு உபத்திரவங்களுக்கு மேல் உபத்திரவங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நம்பி எதிர்பார்த்திருந்த சந்தோஷமும் சமாதானமுமான நல்ல செய்திகள் வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார்? அவரே உங்களை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். உங்களை குறித்து அவருக்கு ஒரு மேன்மையான மகிமையான நோக்கம் இருக்கிறது. அது உங்களுக்கு நித்திய மகிமையையும் கீர்த்தியையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை நிச்சயமாகவே அவர் சீர்படுத்துவார். முதல்ல அவர் செய்யக்கூடிய காரியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை சீர்படுத்தி உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவர், உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் வியாதிகளை குணமாக்குகிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி எங்கே உங்கள் வாழ்க்கையை உங்கள் குணங்களை உங்கள் காரியங்களை சீர்படுத்த வேண்டுமோ அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அதன் பின்பு அதை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக ஆயிரங்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஊரார் உற்றார் உறவினர்கள் சபையாருக்கு முன்பாக உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற காலம் வந்துவிட்டது என்று நிச்சயமாய் விசுவாசியுங்கள். அந்த மகிமையான மேன்மையான நித்திய மகிமைக்குத்தான் அவர் உங்களை அழைத்திருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஐயா, இவர் சகல கிருபையும் பொருந்திய தேவன். கொஞ்ச காலம் பாடனுபிக்கிற பாடுகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன கவலையிலே கஷ்டத்திலே ஐயா என்ன தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் இருந்தாலும் சரி, உங்களை விசாரிக்கிற ஒருவர் உங்களோரே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களை விசாரிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலடியார் சொன்னது போலவே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஓ மைட்டி காட், என்னை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் எத்தனையோ பிரச்சனைகளும் சோர்வுகளும் சிக்கல்களும் ஆபத்துகளும் இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறவர் நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று பவுலடியார் சொல்லுகிறது போல நிச்சயமாய் நீங்களும் நானும் சொல்ல முடியும். நாம் நம்புகிறவர் ஐயா என்னை விசுவாசிக்கிறவர், என்னை என் பிள்ளைகளை குடும்பத்தை விசாரிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இந்த கொஞ்ச காலமாய் நாங்கள் அனுபவிக்கிற பாடுகளை பார்த்து எங்களை அங்கே இருந்து எடுத்து பாதுகாத்து ஐயா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிறவர். அநேகமாயிரங்களுக்கு முன்பாக எங்களை நிலைநிறுத்துகிறவர், எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறோம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் மறுமையான தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ உங்கள் வாயின் வார்த்தைகளினால் நீங்கள் எதை விசுவாசித்து
எந்த கர்த்தருடைய வார்த்தையை இது கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசித்து அறிக்கையிடுகிறீர்களோ அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் வந்து பலிக்கும் என்பது சத்தியம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் ஐயா, நீங்களும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லணும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் எங்களை உயர்த்தும்படிக்கு ஐயாவுடைய பலத்த கரத்திற்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கிறோம். எத்தனை ஆபத்துகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் வந்தால் என்ன, எத்தனை பிரச்சனைகள், துன்பங்களும் உபத்திரவங்களும் ஆபத்துகளும் வந்தால் என்ன, ஐயா அவரே எங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு தேவ வசனங்களுக்கும் அவருடைய நல்ல வார்த்தைகளுக்கும் நாங்கள் பயந்து அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய், அதி நிச்சயமாய் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் அல்லது எந்த ஆபத்தும் எந்த சிக்கல் சிரமங்களும் உங்களை ஒரு நாளும் பாதிக்க செய்ய முடியாது. உங்களை ஒரு நாளும் ஓவர் கம் பண்ண முடியாது, அழிக்க முடியாது என்பதை நிச்சயமாய் மனதிலே கொள்ளுங்கள். தொடர்ந்து பேதுரு பேசும் பொழுது தேவ பிள்ளைகளோடு இப்படியாக பேசுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாய் விழித்திருங்கள், ஜபத்திலே விழித்திருங்கள். ஐயா, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சில வேளைகளிலே நீண்ட நேரம் கூட ஜபத்திலே தரித்திருங்கள். ஏதோ 2 நிமிடம் 3 நிமிடம் ஜபித்தால் போதும் அல்லது தியானித்தால் போதும் என்ற நிலைமைகள் மாறி நிச்சயமாய் நீங்கள் தேவ சமூகத்திலே சற்று நேரத்திற்கு முன்பே அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே இருந்து நீங்கள் வேறப்பட பல்வேறு வேலைகள், உபத்திரவங்கள், அது இது என்று நீங்கள் பல்வேறு காரியங்களை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிலும் தேவ சமூகத்திலே இருந்து தேவனுடைய பர்வதத்திலே அதிகாலை ஜப வேளையை நீங்கள் நிச்சயமாய் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில வேதத்தை தியானித்து தேவ சமூகத்தில் இருந்து புறப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் இந்த ஜப வேளையில் இருந்து அல்லது உங்களை வெளித்திருக்காதபடி அல்லது ஜபத்திலே சீரியஸாய் இருக்க விடாதபடி தடுக்கவே இந்த பொல்லாத சத்துரு உங்கள் எதிராளியாகிய ஐயா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அடித்து கெடுத்து நாசமாக்கவும், உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்கள் ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, ஆரோக்கியத்தை கெடுக்கவும் அழிக்கவும் வருகிற, திருடவும் வருகிற பொல்லாத பிசாசு. பாருங்கள், அவன் உங்களை உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்களை அழிக்கும்படியாய், உங்கள் ஜெப வாழ்க்கையை அழிக்கும்படியாய், ஒரு மனுஷனோட ஜெப வாழ்க்கையை அழித்து விட்டால் போதும், அவர் எல்லா வகையிலும் தாழ்ந்து போவான் என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நிச்சயமாய் விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் புறப்படுகிறதெல்லாம் உங்கள் ஜெப வாழ்க்கையை கெடுப்பதற்கு, உங்கள் பரிசுத்த நீதி உள்ள வாழ்க்கையை கெடுப்பதற்கு, ஐயா நீங்கள் நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழாதபடி உங்களை நாசம் செய்வதற்கு வருகிறான். எங்க நீங்க அந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொண்டீர்களோ அங்கே நீங்கள் எல்லா காரியங்களையும் தவற விடுகிறீர்கள் என்பதிலே மாற்றம் இல்லை. ஆதலினால் தொடர்ந்து சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஓ மைட்டி காட், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரே என்னை விசாரிக்கிறவர், என்னை என் பிள்ளைகளை விசாரிப்பதற்கு எவருமே இல்லை, அல்லது எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்கு சகாயம் செய்ய எவருமே இல்லை, யாருமே எங்களை கவனிப்பதில்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, நண்பர்கள் இல்லை, ஒருவரும் இல்லை என்ற வார்த்தைகளை விட்டுவிடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். சொல்லுங்க, எங்களுடைய தேவன் எங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். என் பரம தகப்பன் நான் நம்பி இருக்கிறவர் எங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட்டோம் என்ற நீங்கள் தைரியம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உலகத்தையே ஜெயிக்க செய்யும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் உங்களை உலகத்தையே ஜெயிக்க செய்யும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, உலகத்தையே உங்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் ஜெயிக்க பண்ணுமானால் உங்களுக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், குடும்ப உபத்திரவங்களும் பாடுகளிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பது எத்தனை சாத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால், ஐயா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய்
எதிர்நிற்பவன் யார்? நன்மையை பின்பற்றுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் இந்த உலகத்திலே? அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறதுனாலே, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறதுனாலே, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறதுனாலே, நிச்சயமாய் இதுவே ஏற்ற காலம். இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர். உங்களோட நிச்சயமாய் அவருடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவர். நிச்சயமாய் உங்களை அவர் எல்லா கட்டுகள், ஆபத்துகள், சிக்கல்கள், சிரமங்களிலும் இருந்து நிச்சயமாய் ஒரு நித்திய மகிமையை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் உங்களை அழைத்தவர். சகல கிருபையும் பொருந்திய, சகல அன்பும் கிருபையும் காருண்யமும் பொருந்திய தேவன் தானே உங்களை நிச்சயமாய் சீர்படுத்தி, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நீங்களோ வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே நிச்சயமாய் எவனும் எந்த சக்தியும் எந்த ஆபத்தும், ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், குடும்பத்திலே குழப்பங்களும் ஆபத்துகளும் சிரமங்களும் வரலாம். ஒருவேளை நஷ்டத்திலும் கடனிலும் கண்ணீரிலும் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாகும். அது உண்டாகும்படியாய் உங்களை நித்திய மகிமைக்கு அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் இந்த நல்ல நாளிலே, இந்த 1ஆம் தேதியிலே நிச்சயமாய் நம்புங்கள். அவருக்குடைய பலத்த கரத்திற்குள்ளே, ஐயா அது என்னையா பலத்த கரம் என்று கேட்டீர்களே, ஆனால் அவருடைய நல்ல வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பி விசுவாசித்து, அவருடைய நல்ல கற்பனைகள், நியாயங்கள், கட்டளைகள், பிரமாணங்களை நீங்கள் கடைபிடித்து, ஐயாவுடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள், அவருடைய வார்த்தைக்குள்ளே அடங்கி இருங்கள், அவருடைய நீதியின்படியே நடக்க பழகுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் மைட்டி காட் எல்லா விதமான சங்கீதம் 55:22 சொல்லப்பட்டிருக்கிறபடியே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், அவரே உங்களை பாதுகாக்கிறவர். மறந்து விடாதிருங்கள். ஓ மைட்டி காட், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்கள் அற்புதங்களின், அதிசயங்களின் தகப்பன், பரலோகத்தில் இருக்கிறவர். நிச்சயமாய் உங்களுக்கு இன்னது தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் என்ன காரியங்கள் தேவை என்பதை நன்றாக நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பே அறிந்திருக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் இந்த கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் நிச்சயமாய் தாழ்மைப்படுவீர்களே ஆனால், அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருப்பீர்களே ஆனால், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். ஐயா, பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிற நல்ல தெய்வம் தாழ்மை உள்ள உங்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்ள ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உபத்திரவங்களும் பாடுகளும் குழப்பங்களும் உங்களை சுற்றி சுழந்து கொண்டாலும் சரி, பயப்படாதிருங்கள். எத்தனையோ ஆபத்துகள், வியாதிகள், கண்ணிகள், வருத்தங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாடுகள், எல்லா சிக்கல்களிலும் இருந்து உறுதியாய் விடுவிப்பார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. உங்கள் ஒரு நாளும் நீங்கள் கீழாய் போவதில்லை. நீங்கள் மேலாவீர்கள். நீங்கள் ஒரு நாளும் வாளாகவே இருப்பதில்லை. வாளாய் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் தலையாய் உயர்த்தப்படுவீர்கள். எந்த அலுவலகத்தில், எந்த வேலையில், எந்த தொழிலில், எந்த ஊழியத்தில், எங்கே, எந்த கூட்டணியில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, ஒரு ஃபெல்லோஷிப்ல அல்லது ஒரு அசோசியேஷன்ல அல்லது ஒரு திருச்சபையிலே அல்லது ஒரு சங்கத்திலே எங்கே இருக்கிறீர்களோ, ஒரு குடும்பத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, அங்கே உங்களை நிச்சயமாய் அவரே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அற்புதமாய் உங்களை அழைத்த அற்புதங்களின் ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். அது நிச்சயமாய் தொடங்கும். அதுதான் ஏற்ற காலம் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அசையாமல் இருக்கிற மலை போன்ற பர்வதங்களை எல்லாம் இந்த அக்டோபர் மாசத்திலே, இந்த 1ஆம் நாளிலே அவர் நீக்கி போடுவார், அசைய பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அசையாத பர்வதங்கள் போல் இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஆபத்துகள், கண்ணீரின் கதைகள் எல்லாம்
இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே மாறிப்போகும் என்பதை உறுதியாய் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஐயா, இந்த அக்டோபர் மாதத்திலே நான் பல்வேறு மாதங்களாக காத்திருந்திருக்கிறேன். பல்வேறு மாதங்களாக எதிர்பார்த்த காரியங்கள் இருக்கிறது. ஐயா, இந்த வருடத்திலே கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று சொன்ன, கர்த்தர் என்னை நம்ப பண்ணின நல்ல காரியங்கள் இன்னும் என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு அல்லது எனக்கு இன்னும் நடக்காமல் இருக்கிறது. அவைகள் நடக்கும் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். என் வாழ்க்கையிலே அவைகள் சம்பவிக்கும் என்று நம்புகிறேன். என் வாழ்க்கையிலே வர வேண்டிய நன்மைகள் தாமதமின்றி வரும் என்று விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர். ஐயா, எனக்கு கொடுப்பேன் என்று நல்ல வார்த்தைகளை என்னை நம்ப பண்ணினவர், நிச்சயமாய் அதை நம்ப பண்ணினவர் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களை நித்திய மகிமைக்கென்று அழைத்தவர் உறுதியாய், நிச்சயமாய், ஆச்சரியமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அது என்னையா ஏற்ற காலத்திலே அவர் எங்களை உயர்த்தும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் தொடக்கமே எங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்குமோ என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் திரும்பி கர்த்தருடைய முகத்தை பார்க்க தொடங்குகிறீர்களோ, ஒருவேளையா நாங்கள் கர்த்தருடைய முகத்தை தானே நோக்கி கொண்டிருக்கிறோம், அவரோடு தானே இருக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம், எல்லாவற்றையும் முறையாய் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்கே எங்கே நீங்கள் தவற விட்டீர்கள், எங்கே எங்கே இருக்க வேண்டிய விதமாய் இருக்கவில்லை, ஐயா, எங்கே ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்காமல் தவறவிட்டீர்கள், எங்கே வாழ வேண்டிய விதமாய் வாழாமல் விட்டீர்கள், அல்லது எங்கே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியபடி செய்யாமல் தவறவிட்டீர்கள், எங்கே ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்காமல் அல்லது தியானிக்க வேண்டிய விதமாய் தியானிக்காமல் உங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று அல்லது பொறுப்பட்ட தன்மையிலே விட்டீர்களோ, அதில் இருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவற்றில் இருந்து ஒரு மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது பாருங்க ஐயா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்மிலே பரிசுத்த குறைவு காணப்படுமே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பரிசுத்த குறைவே நிச்சயமாய் உங்களை தேவனோடு இடைபட அல்லது தேவனோடு பேச அல்லது தேவனை தரிசிக்க முடியாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கும் எனக்கும் மறைக்கலாம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நம்முடைய பாவங்களை அவர் நமக்கு நன்மை செய்யாதபடிக்கு அவரை தடுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. இந்த உலகத்திலே உங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வெற்றியை அல்லது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை, வெற்றி திருப்பு முனையை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பெற வேண்டிய நன்மையான ஈவுகளை தடுப்பதற்கு இந்த உலகத்திலே எவருக்கும் யாருக்கும் எதற்கும் அதிகாரமே இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை பொல்லாத சத்துருவுக்கு கொஞ்சமேனும் அதிலே அதிகாரம் கிடையாது என்பதை நீங்கள் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது தேவ வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அல்லது செய்ய நினைக்கிற ஏற்ற காலத்திலே இதுதான் ஏற்ற காலம் என்று அவர் உங்களை உயர்த்தும்படியாய் காத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களை உயர்த்துவதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் பாருங்கள், உங்கள் நன்மையை அல்லது நீங்கள் அவரை தரிசிக்க விடாதபடி தடுக்கிற காரியங்கள் என்ன, அவர் நமக்கு நன்மை செய்யாதபடி தடுக்கிற நம்மிடம் இருக்கிற காரியங்கள் என்ன, ஐயா, அவர் நமக்கு நீதி செய்ய விடாதபடி நாமே செய்கிற தவறுகள் என்னவென்ன என்று நாம் அறிந்து அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருந்து நிச்சயமாய் அவைகளை குறித்து நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து
பார்த்தோமே ஆனால் நிச்சயமாய் கோபாய் கிடைக்கு தப்புவது மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற நல்ல மேன்மையான மகிமையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளுவோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் இன்று நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் உங்களுக்குள்ள எல்லா காரியங்களிலும் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஐயா, என்னுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற காரியங்கள் எவை எவை என்று இன்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதங்களை தடுக்கிற கெடுக்கிற காரியங்கள் காரணங்கள் என்னவென்ன என்பதை நாம் தியானித்து ஜெபிப்போம். நிச்சயமாய் இந்த மாதம் மட்டுமல்ல, இப்படியாய் தேவனை பின்பற்றுகிற, இப்படியாய் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற, இப்படியாய் தங்களை சீர்படுத்த இடம் கொடுக்கிற, ஐயா தங்களை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த ஆயத்தமாய் தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தெய்வீக கிருபை இறங்கி வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து அநேக ஜாதிகளுக்கு முன்பாக உயர்ந்திருப்பீர்கள். அநேக ஜாதிகளிடத்திலே கடன் வாங்கின நீங்களோ கடன் வாங்காதிருந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஓ, சாபத்தின் சின்னமாய், சாபத்தின் பாத்திரமாய், அநேகரால் ஒதுக்கப்பட்ட பாத்திரமாய் இருந்த நீங்கள் நிச்சயமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். இந்த அக்டோபர் மாதத்திலே அசையாத காரியங்கள் அசையும்படியாய் நம்முடன் இருக்கிற அசையாத குணங்கள், கெட்ட குணங்கள் அல்லது கீழ்ப்படியாமைகள் அல்லது ஏதோ தானோ என்று பொறுப்பற்ற காரியங்கள், பொறுப்பற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை, பொறுப்பற்ற ஜெபங்கள், ஜெப தியானங்கள் எல்லாம் நம்மிடம் இருந்து மாறும்படியாய் ஜெபிப்போம் தேவ சமூகத்திலே. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் ஜெபிக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் தீவிரமாய் உறுதியாய் உற்சாகமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். மாற்றமே இல்லை. உங்களுக்கு கர்த்தரே கொடுக்க போகிற மகிமையான காரியங்களை தடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை என்பதை உறுதியாய் நம்புங்கள். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். ஐயா, மோசே சொன்னது போல, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னாரே, அதுபோல நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஜெயம் எடுக்கவும் ஜெயிக்கவும் பிறந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆதலினால் இந்த அக்டோபர் மாதம் ஒரு மாறுதலின் மாதமாய், ஒரு மறுமலர்ச்சியின் மாதமாய், ஐயா, ஒரு வெற்றி திருப்புமுனையின் மாதமாய் மாறும்படியாய் பல மாதங்களாய் பாடுபட்ட நாங்கள், பல மாதங்களாய் கீழ்ப்படியாமல் இருந்த எங்களுடைய பாவங்கள், எங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை தடை செய்கிறதோ அவற்றில் இருந்து இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களை தமது நித்திய கிருபைக்கு, நித்திய மகிமைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று அழைத்த நானும் என் பிள்ளைகளுமாய், நானும் என் குடும்பமுமாய், ஓ, சகல கிருபையும் பொருந்தியவராகிய தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து, ஐயா, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாய் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் நீ சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயம் தொடங்கக்கூடிய ஏற்ற காலம் இதுவே என்பதை மறந்து விடாதிருங்கள். எப்பொழுது அந்த கெட்ட குமாரன் பாருங்க, பல்வேறு வேதனைகள், வருத்தங்கள், துன்பங்களோடு அகப்பட்டு சிறையில் அகப்பட்டது போல, கஷ்டங்களில் அடிமைத்தனத்தில் அகப்பட்டது போல, பசியிலும் பட்டினியிலும் கஷ்டத்திலும் நிஷ்டூரத்திலும் கிடந்தவன், ஐயா, மரணத்திற்கும் அவனுக்கும் ஒருவேளை ஒரு அடி தூரமே இருந்திருக்க முடியும். வாழ்க்கையெல்லாம் அழிந்து, வாழ்க்கையெல்லாம் தொலைந்து போனவனாய் காணப்பட்டவன் ஒரு நாளிலே அவன் யோசித்து பார்க்கிறான், ஐயா, நான் இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே இல்லை, நான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லை, நான் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் என் தகப்பன் வீட்டிலே எனக்காக காத்திருக்கிறது. ஐயா, என் தகப்பன் வீடோ ஆசீர்வாதமான வீடு, என் தகப்பன் வீடோ ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உள்ள வீடு. அந்த வீட்டை விட்டு தூரமாய் வந்ததனால் அல்லவோ, என் கீழ்ப்படியாமையினால் அல்லவோ இத்தனை வேதனை துன்பம் எனக்கு வந்தது. ஐயா, என் வருத்தங்கள், பாடுகள், கஷ்டங்கள், என்னுடைய கடன்கள், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு வந்தது என்னுடைய கீழ்ப்படியாமையில், என்னுடைய பாவங்களினாலே, என்னுடைய மீறுதல்களினாலே. என் வாழ்க்கையை நான் சரி செய்ய போகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போக போகிறேன். எப்பொழுது அந்த இளைஞன் அப்படியாய் ஒரு தீவிர முடிவோடு எழுந்தானோ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுவே அந்த மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையின் வெற்றி திருப்பு முனை என்பதை மறந்து விடாதீர்கள்.
அந்த வெற்றி திருப்புமுனை பாருங்க, அவன் புறப்பட்டு சென்ற பொழுதே, ஓ மைட்டி காட், எவ்வளவு அழுக்கும் நாற்றமுமாய் சென்றிருப்பான். ஐயா, அவன்கள் முடிகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், அவன் எப்படி சேவ் பண்ணிருக்க முடியும், எப்படி முடிவெட்டி இருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் என்ன பன்றி கூட்டங்களுக்குள்ளே அழுக்கும் சகதியும் ஊத்தையும் ஓ நாற்றமுமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் திரும்பி வரும் பொழுது எப்படியாய் வந்திருப்பான். ஒருவேளை அவனுடைய பன்றிகளை மேய்க்கிற முதலாளியிடம் சொல்லாமல் கூட வந்திருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அவனையோ அவன் வருகிறதை வெகு தூரத்திலே கண்ட அந்த அன்பும் இரக்கமும் காருண்யமும் நிறைந்த அந்த அன்பு தகப்பன், ஓ மைட்டி காட், அவனை வெகு தூரத்தில் வர கண்டு, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் வெகு தூரத்தில் வர கண்டு இந்த தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி தழுவி, ஓ க்ளோரி, அவன் இழந்து போன எல்லா மகிமையும் திரும்பி கொடுத்தாரே, கொடுத்து அவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, ஓ மைட்டி காட், அவனை நிலை நிறுத்தி அவனுடைய வீட்டிலே அவனுடைய ஸ்தானத்திலே அவன் நிற்க வேண்டிய இடத்திலே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய மகிமைகளை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தின அதே இரக்கமுள்ள பிதா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரே உங்களை ஏற்ற காலம் இதுவே. இந்த அக்டோபர் மாதத்தின் தொடக்கம் உங்கள் வாழ்க்கையின், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின், உங்கள் குடும்ப வாழ்க்கையின் ஒரு தொடக்கம். ஓ, அசையாத மலைகள் அசைக்கப்படும்படியான ஒரு தொடக்கம். ஐயா, எங்களை முன்னேற விடாதபடி தடுத்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் துன்பங்களும் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுபட்டு முன்னேற போகிற ஒரு அற்புதங்களின் தொடக்கம் என்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் இதுவே ஏற்ற காலம். ஐயா, இதுவே ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உறுதியாய், நிச்சயமாய், அற்புதமாய், அழகாய் உயர்த்துவார் என்பதிலே மாற்றமில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நிச்சயமாகவே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் என்னோட ஜெபியுங்கள். வாயை திறந்து இந்த ஜெபத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்களோடு சேர்ந்து இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி தேவ வார்த்தைகளை விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது செய்யப்படும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவர், நீங்கள் விசுவாசத்தோட வைராக்கியமாய், புதிய நம்பிக்கையோட, விவேகமாய், பொல்லாத பிசாசுக்கு உறுதியாய் எதிர்த்து நின்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். மாற்றமே இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு சகோதரிகளே, இந்த அக்டோபர் மாதம், அக்டோபர் 2024 உங்களுக்கு ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும், மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் எதிரிகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிற மாதமாய், உங்களை சுற்றிலும் இருக்கிற சோதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை கண்டு சிதறி ஓடுகிற மாதமாய், ஓ கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரை உயரை எழும்புகிற ஒரு வெற்றி திருப்புமுனையின் காலமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் தேவ சமூகத்திலே. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் நம்முடைய ஆந்திரா கூட்டங்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் அந்த கூட்டங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறார். பாருங்கள், நம்முடைய மணிப்பூர் கூட்டங்களுக்கு பிறகு நமக்கு நடந்த அற்புதமான பீகார் கூட்டங்கள், தொடர்ந்து நடந்த ஒரிசா மற்றும் ஆந்திரா கூட்டங்களிலே கர்த்தருடைய நாமம் மிகுதியாய் மகிமைப்பட்டது. நிச்சயமாய் உங்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்டார். இந்த வாரம், வருகிற வாரத்திலே இருக்கிற தாடே பள்ளிக்கூடம், ஏலூரு மற்றும் வாராங்கல் மற்றும் கம்மம், கொத்தகுடம் போன்ற இடங்களிலே இருக்கிற அற்புதமான திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் வழியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது 3 பெரிய ட்ரக்குகளை உடையவர்களாக வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு பரிவாரமாய் நம்முடைய டீம், சுவிசேஷ அணி, மிஷனரி யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது. வருகிற வழியிலே பாருங்கள், 2 வாகனங்கள், ஒரு வாகனம், ஒரு பெரிய ட்ரக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஆபத்திற்குள்ளாகி இன்ஜின் எல்லாம் ஸ்பாயில் ஆகி அது வேலையிலே இருக்கும் பொழுது அது மிகுதியான பொருள் செலவு, பல செலவை ஏற்படுத்தின அதே நேரத்தில் பாருங்கள், இந்த பொல்லாத பிசாசு, பொறுத்து கொள்ள முடியாத பிசாசு எங்களோடு அந்த வாகனத்தை
வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வந்த ஒரு தம்பியினுடைய மிகப்பெரிய தவறினாலே மறுபடியும் அடுத்த வாகனமும் மிகப்பெரிய ஒரு பெரிய நஷ்டத்திற்குள்ளாய் அகப்பட்டு கொண்டது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாய் விடுபடச் செய்வார். ஆனாலும் இதிலே ஒரு பெரிய பண தேவை இருக்கிறது. திடீரென ஏற்பட்ட இந்த பண தேவையிலே நீங்களும் பங்கெடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உறுதியாய் நீங்கள் இந்த முறை உங்களால் முடிந்த உதவியை செய்ய முடிந்தவர்கள் எல்லோரும் அல்ல, நிச்சயமாய் எல்லோரும் அல்ல, யார் யாருக்கு செய்ய முடியுமோ அவர்கள் நிச்சயமாய் உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்புங்கள். அந்த 2 வாகனங்களும் பெரிய ட்ரக்குகள், 3 ட்ரக்ல 2 ட்ரக்கு மிகுதியான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அதை நிச்சயமாய் எல்லா வேலைகளையும் முடித்து நாம் உறுதியாய் எடுத்து பாருங்கள். அடுத்த வாரம் நடக்க போகிற அற்புதமான 3 நாள் திறந்த வெளி மைதான கூட்டங்களிலே நாம் அதை பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. உறுதியாய் ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் காணிக்கைகளை அனுப்ப தவறவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அதற்கு ஏற்ற பலனை நூறத்தனையாய் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே இந்த அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் எத்தனை சிரமங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலே இருந்தாலும் சரி, எத்தனையோ சோதனைகள் எங்களை சுற்றிலும் சூழ, ஒருவேளை பல்வேறு பர்வதங்கள் போல அல்லது எங்களை விழுங்கி விடுவது போன்ற பல்வேறு மலைப்பாம்பு கூட்டம் போல எங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பொல்லாத சத்துரு என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் யாரையேனும் சீண்ட நினைத்தானேயானால், அழிக்க நினைத்தானேயானால், நாங்களோ விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பொல்லாத சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையின்படியே எல்லா என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சவால்களும் நீங்கி போகும்படியாய், ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே எதிராய் வந்திருக்கிற எங்கள் வேலைகளை கெடுக்க அல்லது எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கையை, நல்ல எதிர்கால வாழ்க்கையை, அவர்கள் வாழ வேண்டிய சிறப்பான வெற்றிகரமான ஆரோக்கியமான ஐஸ்வர்யமான வாழ்க்கையை கெடுக்க அழிக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே, நீர் ஏற்ற காலத்திலே உயர்த்துவீர் என்று உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆமென், எத்தனையோ காலம் காத்திருந்து என் தேவன் நிச்சயமாய் நீதி செய்வார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அக்டோபர் 1ஆம் நாளிலே, தொடக்கத்திலே, அக்டோபர் மாதத்தின் தொடக்க நாட்களிலே, நீரே எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும், எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஐயா, சுமக்க முடியாதபடி குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பாரங்கள், பலகீனங்கள், வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்களோடு காலங்களை தள்ளி கொண்டிருக்கிற, கடனும் கஷ்டமும் நஷ்டமும் தோல்வியும் அவமானத்தோடு காலங்களை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் உம்முடைய சத்தத்தை கேட்டு அல்லவோ சுவாமி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், எங்கே எந்த இடத்திலே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, எந்த இடத்திலே சிக்கலும் சிரமமும் இருக்கிறதோ, அந்த இடங்களில் இருந்து கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவரே இவர்களை உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், எல்லா விதமான உபத்திரவங்கள், சோர்வுகள், எல்லா விதமான துன்பங்கள், பாடுகளில் இருந்து ஒரு மகா பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, ஐயா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபத்திலே விழித்திருக்கிற, வேத தியானத்திலே
விழித்திருந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஓ லார்ட், பிசாசானவன் எங்கள் எதிராளியாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளின் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை, எந்த பிள்ளையை அல்லது குடும்பத்தில் கணவரையா மனைவியையா ஐயா குடும்ப உறுப்பினர்கள் யாரையோ விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பொல்லாத பிசாசை விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஐயா தேவ வசனத்திலே உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிற்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப வேளையிலே பொல்லாத சத்துருவை எதிர்த்து நிற்கிறோம் சுவாமி. அவன் எங்களை விட்டு ஓடி போகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பத்தை, சொந்த வாழ்க்கையை விட்டு அவன் ஓடி போகும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் மாறும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஐயா இந்த பிள்ளைகளை நீரே என் தேவனாகிய கர்த்தர், நீரே சகல கிருபையும் இரக்கமும் காருண்யமும் பொருந்தியவராயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இவர்களை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை நித்திய மகிமைக்கென்று நீர் அழைத்ததனால் அல்லவோ இந்த ஜப வேளையிலே, இந்த அதிகாலை ஜப வேளையிலும், ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜப வேளையிலும், இரவு ஜப வேளைகளிலும், சில நேரங்களிலே நடுஜாமங்களிலும் எங்களோடு ஜபத்திலே தரித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்கி வரும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொன்னீங்களே, அப்படியே இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஐயா நீரே சகல கிருபையும் பொருந்தியவராய் கொஞ்ச காலமாய் பாடனுபவிக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த அதிகாலை வேளையிலே சீர்படுத்தி வருகிற ஐயா சீர்படுத்தி வருகிற ஓ நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சீர்பட்டோமானால் அந்த இளைய குமாரனை போல ஒருவேளை எங்களில் யாராவது பலத்த கஷ்டங்களும் கண்ணீரும், ஒருவேளை தகப்பன் வீட்டிற்கு தூரமாய், ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு தூரமாய், அல்லது தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமாய் போய்விட்ட பிள்ளைகளை என் தெய்வமே நீரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய திருமணங்கள் இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் நடப்பிக்கும்படியாய், நல்ல வேலைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும்படியாய் என் தெய்வமே ஐயா பதவி உயர்வுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நித்திய மகிமையை கொடுக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே நஷ்டப்பட்டார்களோ, எங்கே அவமானப்பட்டார்களோ, வெட்கப்பட்டு நின்றார்களோ, வெட்கத்திற்கு பதிலாய் ஒரு இரட்டத்தனையான பலன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அக்டோபர் மாசம், இந்த அக்டோபர் 2024 ஒரு மகிமை பொருந்திய மாதமாய் மாறட்டும், ஒரு வெற்றி திருப்பு முனையாய் மாறட்டும். எங்களுக்கும் ஊழியத்திலே மகிமையான காரியங்கள், அற்புதமும் அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஐயா எங்களுக்கு இருக்கிற எல்லா சேலஞ்சுகள், இந்த சுவிசேஷ பிரயாணங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள், எல்லா விதமான நஷ்டங்களை, தோல்வியை அல்லது சிரமங்களை கொண்டு வருகிற அந்த வேயில வருகிற வழியிலே உபத்திரவங்களை ஏற்படுத்துகிற பொல்லாத சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலின் கீழே மிதித்து போடுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு பயணிக்கிற ஆமென் ஆண்டவரே, இந்த ஜப வாழ்க்கையிலே எங்களோடு உடன் பங்காளிகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய், நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீர் 1000 மடங்காய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீராக என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் இன்று நிறைவேறும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய்
அவரே உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என்னை யார் விசாரிக்கிறார், யார் என்ன கவனிக்கிறார், எனக்கு யார் சகாயம் செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நம்மை பாருங்கள், நம்மை விசாரிக்கிறவராய் ஒரு சர்வ வல்லமை உள்ள கடவுள், ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். ஆதலினால் எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவோம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி. ஓஹோ, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் 1000 இருக்கும், அநேகமாய் இருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உங்களை நிச்சயமாய் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, மைட்டி காட் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அநேகருக்கு முன்பாக, அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. இனி வரப்போகிற நம்முடைய கூட்டங்கள் எல்லாம் மிக மகிமையாய், அற்புதமும் ஆச்சரியமும் அழகுமாய், அதிசயமாய் நடக்கப் போகிறது என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நம்முடைய கர்த்தரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளும் அப்படியாய் விசுவாசத்திலே, தேவனுடைய வசனத்தின் வார்த்தையின் மேலுள்ள விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் வியாதிகளையும் கஷ்டங்களையும் கொண்டு போடுகிற பொல்லாத பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.